குறளின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது 93வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். 93வது அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம், கள் உண்ணாமையை பற்றி பேசுது. நம்ம திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கோம். திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்டுங்கிற முறையில் 4+3 வார்த்தைகளில் 2 அடிகளில் மொழிபெயர்த்திருக்கோம். திருக்குறள் எப்படி எழுதப்பட்டதோ அது போன்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, செமாண்டிக்கல் அப்ரோச் அல்லது இடியோமேட்டிக்கல் அப்ரோச்சில் அந்த மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கேன். 1330 குறள்களையும் 133 அதிகாரங்கள் சொல்லப்பட்டது 16 ஆஸ்பெக்ட்ஸ் அல்லது ஹெட்டிங்ஸில் நான் அதை தொகுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்து 95வது அதிகாரம் வரைக்கும் நம்ம டெம்பரன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் இருக்கோம். 12வது ஹெட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12வது ஹெட்டிங் தான். அதுக்குள்ளே ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபேமிலி கவுன்சிலிங் தனியாகவும் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய 10 குறள்களையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 920 குறள்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ 921வது குறளுக்கு நம்ம வர்றோம். இதில் கள் உண்ணாமை அப்படிங்கிற தலைப்பில் வள்ளுவர் பேசுகிறாரு. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதில் நீங்கள் என்னுடைய இன்ட்ரோடக்டிவ் வீடியோவுக்கு போனீங்கன்னா இது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்கிற விளக்கத்தை எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். வள்ளுவருடைய இலக்கணம், குறள் வெண்பா அப்படிங்கிறதையும், கப்லெட்டினுடைய இலக்கணம் 2 அடிகள், ஆனால் 4+3ன்னு சொல்லி இல்லை, சேம் சிலபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 10 சிலபிள்ஸ் இருந்ததுன்னா கீழே 10 சிலபிள்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் எத்தனை சிலபிள் இருந்தாலும் 10 தான் இல்லை, 1 இருந்து 4 இருந்தால் 4, 3 இருந்தால் 3, 5 இருந்தால் 5, அந்த மாதிரி இருக்கும். வள்ளுவருடைய குறள் வெண்பா அப்படின்னு சொல்றது மேலே 4 கீழே 3 வார்த்தைகள் இருக்கும். அவர் சீராக எழுதியிருக்காரு, நம்ம வார்த்தைகளை எழுதுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது உலகத்திலே முதல் விதமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒன்று, வித்தியாசமாக மொழிபெயர்க்க யூனிக் அப்ரோச். இப்படி மொழிபெயர்க்க இதுவரை படலை, நம்ம அந்த விதத்தில் மொழிபெயர்த்திருக்கோம். மட்டும் இல்லை, மிக முக்கியமான ஒரு 3 குறள்களை வித்தியாசமாக காட்டி மொழிபெயர்த்திருக்கிறத உங்களுக்கு உதாரணம் காட்டினேன். அது போன்று தான் எல்லா குறள்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உள்ள ஆழமாக வார்த்தைகளை ஆராய்ச்சி பண்ணி மொழிபெயர்த்திருக்கோம். சொற்குவை.com அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் உள்ள போனீங்கன்னா அகர முதலின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இதில் சொற்குவை.com போனீங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை இருக்குது. அதில் நிறைய வார்த்தைகளை பற்றிய விளக்கங்களை, ஏறக்குறைய 15 வார்த்தைகள் விளக்கமாக கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் விளக்கங்கள் இருக்குது. நான் அந்த 15 வார்த்தைகளையும் ஆராய்ச்சி பண்ணி விளக்கமாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வாசி பார்க்கலாம். உள்ள போனீங்கன்னா சொற்குவை.com, www.சொற்குவை.com, மெயின்டைன் பை அகர முதலி, ரன் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இப்போ கள் உண்ணாமை அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் பேசுகிறார். கள் உண்ணாமை, அந்த காலத்தில் கல் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இருமல பெண்டிரும் கள்ளும் கவரும் திறனைக்கப்பட்டார் தொடர்பு அப்படின்னு சொல்லி, ப்ராஸ்டியூட்ஸ், லிக்கர், கேம்பிளிங் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து கள் உண்ணாமையை பற்றி பேசுகிறாரு. கள் உண்ணாமை, அப்ஜூரிங் லிக்கர் அல்லது அப்ஜூரிங் லிக்கர் அப்படின்னா சாலம்லி ரெனவுன்சிங் லிக்கர். லிக்கர்ல இருந்து மது வகையை வெறுத்தல் அப்படின்னு இப்போ சொல்லலாமா, மதுக்களை வெறுத்தல் அல்லது மது வகையை மறுத்தல், வெறுத்தல், மறுத்தல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்ஜூரிங்னு சொல்லி வார்த்தையை நான் மொழிபெயர்க்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். தட் மீன்ஸ் சாலம்லி ரெனவுன்சிங். சாலம்லினா தன்னாலே முன் வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறது தான் முடியும், தன்னால் தான் முடியும், வேற யாராவது செய்ய முடியாது. அதிலே அடங்கி போகுது. இது வேற யாரும் செய்யறதுக்கு உள்ளதில்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கடமைங்கிறது அதில் புரிஞ்சு போகுது. ஸோ அதுக்காக தான் அந்த மொழிபெயர்ப்பை அப்படி கொண்டு வந்திருக்கேன். அப்ஜூரிங், ஏன்னா வள்ளுவர் சொல்றது அதை தான் சொல்றாரு, தனிப்பட்ட மனிதனுடைய கடமை அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது குறளில் விளக்கமாக சொல்லுவார். 9வது குறளில் விளக்கமாக சொல்லுவார். நீங்கள் பார்க்கலாம். 93வது அதிகாரத்தில் 9வது குறளில் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அப்ஜூரிங் லிக்கர், சாலம்லி ரெனவுன்சிங் லிக்கர். இந்த இடத்துல பாம் ஒயின் தான் அந்த காலத்தில் இருந்துருக்கு, அதான் கல். இப்போ நம்ம வந்து அப்ஜூரிங் லிக்கர் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள், உட்கப்படா ஒளி இழப்பார் எஞ்ஞாற்றும் கள் காதல் கொண்டு ஒழுகுவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். உட்கப்படா ஒளி இழப்பர் எஞ்ஞாற்றும் கள் காதல் கொண்டு ஒழுகுவார் அப்படின்றார். அப்படின்னா என்னது? லிக்கர் அடிக்ட்ஸ் will be set at naught. இந்த கள் உண்பவன் அல்லது மது வகைகளை உண்பவன் இகழ்த்தன்மைக்கு ஆளாவான். he will be set at naught. அவன் ஒரு இகழ்த்தன்மைக்கு உள்ளாவான் அப்படின்றார். லிக்கர் அடிக்ட்ஸ் will be set at naught. அவன் தூக்கி எறியப்படுவான், ஒரு அடித்தளத்துக்கு போயிடுவான். அப்போ மது வகைகளை உண்பவன் பிரயோஜனம் இல்லாதவன், அவன் மதிக்கப்படாமல் போய்விடுவான். கள் உண்பவனே சொல்றாரு. அப்போ கள்ளுக்கடை திறந்து வச்சு அதில் கள் உண்ணலாம் அப்படின்னு சொல்றது கூட தப்பு தான். கள் உண்பவன் இதுக்கு
இந்த இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது தான் நான் வந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா கள்ளு கடைகளெல்லாம் இந்த லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் போட்டணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதி எல்லா மாநில முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். கடிதம் எழுதி அது தொடர்ந்து பல விதமான முறைகளில் பாடுபட்டு சில மாநிலங்கள் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. முக்கியமாக பீகார் மாநிலம் அவங்க இருந்து எனக்கு முதல்ல அவங்க அந்த இதை ஆரம்பிக்கும் போது அந்த கடைகள் எல்லாம் மூட போகிறோம், லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பத்திரிகைக்கு தகவல் கொடுத்தாங்க. அது எனக்கு லெட்டராகவே அனுப்புகிறாங்க. பீகார் கவர்மெண்ட்ஸு லெட்டராகவே அனுப்புகிறாங்க, நாங்கள் அதை செய்கிறோம்னா. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி பதில் கடிதம் கொடுத்தேன். அந்த கடிதத்தை கூட இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் கீழே காட்டுறோம் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த விதமான கள்ளுக்கடைகளை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தொடர்ச்சி பார்ஷியலாக மூட ஆரம்பிச்சிருக்கோம், இந்த தொடர்ச்சியாக முழுவதுமாக மூடிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுத்தாங்க. இது இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்த்தேன். செய்வாங்க, ஒரு வேளை நேரம் வரும்போது அவங்க செய்யலாம். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம், நம்முடைய முயற்சிகளை கொடுக்கலாம். ஆனால் அது மட்டும் போதாது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது ஒரு முயற்சி அமையணும். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் ஒரு வேளை இதுக்கு முயற்சி அமையணும். ஆனால் கவுன்சிலிங்கும் போதாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்ல வர்றார். ஏன்னா இது அரசாங்கம் எல்லா கடைகளை மூடினாலும் இவங்க கள்ளத்தனமாக சாராயத்தை வைப்பாங்க, கல்லுகளை வைப்பாங்க, மதுபானங்களை வைப்பாங்க. ஆனால் தனி மனிதன் திருந்தணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாமா, கவுன்சிலிங் கொடுக்கலாமா அப்படின்னாலும் அதுவும் தேவையில்லை, அதுவும் போதாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம 9வது குறள் அதுதான் சொல்லுது, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை அப்படின்றாரு. அப்போ என்னதான் செய்யறது? கடையை மூடாலும் போதாது, அட்வைஸ் கொடுத்தாலும் போதாது அப்படின்னா என்னதான் செய்யறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அந்த குறள் வரும்போது நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இதை பார்த்துட்டு வரோம். லிக்கர் அடிக்ட்ஸ் வில் பி செட்டட் டவுன். இந்த மாதிரி மதுபானங்களை விரும்பி போறவன் எந்த காலத்திலுமே உருப்பட முடியாது. சுருக்கமாக சொன்னா, குலோக்கியெல்லாம் சொன்னா உருப்பட முடியாது அப்படின்ற 2வது குறள் பாருங்க. உன்னற்கு கள்ளை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதா அப்படின்றார். ட்ரிங்க் நாட் லிக்கர் லெஸ்ட் பி சொசைட்டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். இந்த பெரியவங்கெல்லாம் உங்களை வந்து மதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கல்லை விடாதீங்க. ட்ரிங்க் நாட் லிக்கர், இந்த மாதிரி குடிப்பதைகளை மதுபானங்களை நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா சொசைட்டி, உங்களுடைய சமூகம் உங்களை மதிக்காது. சமூகத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு வேணுமா? லெஸ்ட் பி சொசைட்டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்டாகவே மாறிடுவீங்க, மரியாதை இன்மை தன்மைக்கு வந்துடுவீங்க. நீங்களே மரியாதை இல்லை ஒரு தன்மைக்குள்ள வந்துடுவீங்க. டிஸ்ரெஸ்பெக்ட், யூ வில் பிகம் சொசைட்டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். உன்னற்கு கள்ளை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார். உன்னற்கு கள்ளை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் அப்படின்ற. ட்ரிங்க் நாட் லிக்கர் லெஸ்ட் பி சொசைட்டிஸ் டிஸ்ரெஸ்பெக்ட். 923. ஈன்றாள் முகத்தையும் இன்னாதால் என் மத்து சான்றோர் முகத்து கடி. என்ன சொல்றாருன்னா, drunkards loving mother's phone at eldest presence. drunkards loving mother's phone at eldest presence. இந்த குடிச்சிட்டு வர்றவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய தாய் கூட ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாங்கன்னா, தன்னுடைய மகன் குடிச்சிட்டு தெரியலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய முகம் மாறுபாடு கொள்ளுமா. ஏன்னா தன்னுடைய மகன் குடிச்சிட்டு அந்த சபையில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வெட்கப்படுவாங்க, அவங்களுடைய முகம் மாறுபட்டு போகும். இதையும் குடியாரர்கள் உணரணும். சரி, அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும் கள்ளனும் பேணா பெருங்குற்றத்தார். நான் என்னும் நல்லாள் புறங்கொடுக்கும். நான் என்பது தான் ஒரு வெட்கக்கேடுக்கு உள்ளாவேன் என்ற ஒரு உணர்வு, அது இருக்காது. அது புறங்கொடுக்கும் கள்ளனும் பேணா பெருங்குற்றத்தாருக்கு. கள்ளனும் அந்த குடிக்கும் ஒரு குற்றத்தை, பெருங்குற்றத்தை செய்பவர்களுக்கு நாணம் என்பதே இருக்காது அப்படின்ற 4வது குறள். அவாய்ட் அடிக்ஷன் டு ட்ரிங்கிங் எல்ஸ் இஸ் கில்ட். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்றது இங்கே லிக்கருக்கு ஒருத்தன் அடிமை ஆகிவிட்டால் அவனுக்கு அது ஒரு பெருங்குற்றம். அந்த குற்றம் வேண்டாமா, இதுல இருந்து விலகு அப்படின்ற 925வது குறள். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொடல். Losing wealth
be numbing senses is a drunkard's ignorance. 925வது குறள். Losing wealth benumbing senses is drunkard's ignorance. இந்த குடிகாரர்களுக்கு ஒரு மடமை இருக்கு, அறியாமை இருக்கு. அது என்னதுன்னா, தங்களுடைய பொருளையும் இழந்து தங்களுடைய 5 புலன்களையும் செயல்படாம ஆக்கக்கூடிய தன்மையை செய்யறது தான் அது குடி அப்படிங்கிறத தெரியாமலே இருக்கிறாங்க குடிகாரர்கள். குடிகாரர்களுக்கு தெரியாத தன்மை என்னதுன்னா, அவங்களுடைய 5 புலன்களையும் செயலிடாம அவங்களே செய்யறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க. வள்ளுவர் சொல்றபடி பார்த்தா பணத்தை இழக்கிறாங்க, தங்களுடைய உடல் உறுப்புகளையும் செயல்படாம, முக்கியமா தன்னுடைய சென்சஸை, தன்னுடைய 5 புலன்களையும் செயல்படாம ஆக்குறாங்க. இந்த ரெண்டையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க, இக்னரண்டா இருக்காங்க அப்படின்றாங்க. 926வது குறள். துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞாட்டும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர். drunkards poisoning cells sleep like the dead. இந்த கள்ள குடிக்கிறவங்க எப்படி தூங்குறாங்களா அப்படின்னா, செத்தவங்க எப்படி கிடப்பாங்களோ அதே கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாய்சன் குடிக்கிற மாதிரி தங்களை வந்து ஒரு நஞ்சு உண்பது மாதிரி கல்லை எடுத்து விடுறாங்க. கல்லும் நஞ்சும் ஒன்று அப்படிங்கிறாரு. drunkards poisoning cells sleep like the dead. அந்த கல்லை, அந்த நஞ்சை எடுத்து குடிச்சிட்டு செத்தவங்க மாதிரியே படுத்திருக்காங்க. அதுதான் இந்த 6வது குறள்ல சொல்றாரு. துஞ்சினார் செத்தாரின் விரல்ல எஞ்ஞாட்டும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் அப்படின்ற. கள்ளுண்பவர் நஞ்சுண்பவர். இவங்க படுத்திருக்கிறது செத்தவன் படுத்திருக்க மாதிரி. அப்போ அவங்க சாப்பிட்டது கல் இல்லை, நஞ்சு. அவங்க படுத்திருக்கிறது தூக்கம் இல்லை, சாவு. இந்த அளவுக்கு வள்ளுவர் ஃபியூரியஸா கோவப்பட்டு பேசுறாரு. 927. உள்ளொட்டி உள்ளூர் நகப்படுவர் இஞ்ஞான்றும் கள்வொட்டி கண் சாய்பவர். இன்டாக்சிகேட்டிங் liquor reveals secrets for others slaughter. இந்த நல்ல குடி போதையில் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்டாங்கன்னா, இது மற்றவங்களுக்கு சிரிப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம். இவங்க ஜோக்கரா மாறிடுவாங்க. இன்டாக்சிகேட்டிங் liquor reveals secrets for others slaughter. ஏன்னா அவங்க வந்து ஜோக்கரா மாறது மட்டும் இல்லை, அவங்களுடைய சீக்ரெட்ஸ், அவங்களுடைய மறைக்க வேண்டிய விஷயங்களையே வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. எல்லாரும் சிரிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஷேம் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த கல் உண்பவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றாரு 927. இது வந்து பைபிளும் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி பேசுது. சாராயத்தை உண்பவன் காலையில் எழும்பி சாராயத்தை எப்படி உண்றான், சாராயத்தை பார்க்காதேன்னு பைபிள் சொல்லுது. சாராயத்தை பார்க்காதே அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த சாராயத்தை பார்க்கும்போது அந்த சாராயத்தை காலையிலே எழும்பி நாடுவது, அது ஒரு பாம்பு போல அவங்கள்ட்ட உள்ள போகணும். அது வேலை செய்யுது. இவன் படுத்திருக்கிறது, இவன் படுத்து எந்த விதமான நம்பிங் பற்றி சொல்றது, பைபிளும் அதை சொல்லுது. எப்படி படுத்திருப்பான், அவன் காலையில் எழுந்து என்ன நடந்ததுன்னே தெரியாமல் வருவான் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதே விஷயங்களை அப்படியே சொல்லுது. பாருங்க அடுத்தது. அடுத்த 8வது குறள். களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்து ஊம் ஆங்கே மிகும். சாரி, களித்தறியன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்தது ஊம் ஆங்கே மிகும். களித்தறியன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்தது ஊம் ஆங்கே மிகும். அப்படின்னா drunkards under worldly steadiness revealing many secrets. drunkards under worldly steadiness. இந்த குடிகாரர்கள் என்ன பண்றாங்களா, அவங்க வந்து ஸ்டடியா இருக்கிறேன், நேரம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரிவீலிங் மெனி சீக்ரெட்ஸ், அதே சமயத்தில் அவங்களுடைய ரகசியங்களை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டடியாகவும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ரகசியங்கள் வெளியிட்டு இருப்பாங்க. நான் ஸ்டடியாக தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே ரகசியத்தை வெளியிட்டு இருப்பாங்க. இது வந்து நடைமுறையில் நம்ம பல பேர்கிட்ட பார்த்துருப்போம், பார்த்து சிரிச்சிருப்போம். முதல் குறளில் சிரிக்கிறத பற்றி தான் சொன்னார். இப்போ அவங்க சீக்ரெட்டை வெளிப்பட்டுக்கிட்டு தான் வந்து போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸ்டடியாக இருக்கேன்னு சொல்லி ஸ்டடி இல்லாமல் இருப்பாங்கங்கிறத வள்ளுவர் சொல்றார். 9வது குறள் தான் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றின ஒரு பீக், ஒரு ஒரு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு குறளா இருக்குது. 9வது குறள். களித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்தூரி எச்சு. மறுபடியும். களித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீத்தூரி எச்சு. அப்படின்னா என்ன? களித்தானை காரணம் காட்டுதல். இந்த களித்தானை நல்லா கழிச்சுட்டு, அதாவது கழு குடிச்சிட்டு வர்றவனுக்கு காரணம் காட்டுதல், ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது. கீழ் நீருக்கு,
கீழ் நீருக்கு குளித்தானே, நீருக்கு கீழே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கவன் அல்லது மூழ்கிட்டு இருக்கவனுக்கு தீத்தூரியத்து, தீ காட்டுற மாதிரி, ஒரு டார்ச் லைட் அடிச்சு காட்டுற மாதிரி அப்படின்றது அதான் மொழிபெயர்ப்பு. அட்வைசிங் ட்ரங்கார்ட்ஸ் இஸ் லைக் டார்ச்சிங் ட்ரானிங் மேன். மூழ்கிட்டு இருக்கான் ஒருத்தன் அல்லது கீழே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு போய் டார்ச் அடிச்சு காட்டினா எப்படி இருக்கும்? அவன் நீருக்கு கீழே போயிட்டு இருக்கான், அவனுக்கு டார்ச் தெரியாது. அது போல் தான் இந்த ட்ரங்கார்ட்ஸ் குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது, கவுன்சிலிங் கொடுக்குறது எல்லாம் பெஸ்ட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா, அட்வைசிங் ட்ரங்கார்ட்ஸ் இஸ் லைக் டார்ச்சிங் ட்ரோனிங் மேன். நீருக்கு கீழே போய் மூழ்கிட்டு இருக்கவனுக்கு எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வர முடியுமா? அவனுக்கு டார்ச் அடிச்சா அதை வெளியே கொண்டு வர முடியாது, தூக்கிட்டு வரலாம், பட் டார்ச் அடிச்சா செய்ய முடியாது. அது போன்றுதான் இவனுங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு தான் யாரும் உதவி செய்யணுமே தவிர இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லி பிரயோஜனமும் இல்லை. இந்த கல் குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்கு யாராவது வரணும். அதாவது இவங்களை எந்த விதத்திலையுமே திருத்த முடியாது, இவங்களுக்கு யாராவது உதவி செய்து தான் இவங்களை திருத்த முடியும். இதனால தான் நிறைய விதமான சமூக சேவை அமைப்புகள் ஒவ்வொரு விதமான விளக்கங்களையும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில சேவை பண்ணக்கூடிய அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்காக ஒருத்தர் தானே சில விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன புரியுது, அது அவங்கள மாற்றுது. அது ஒரு பவர்ஃபுல், இது ஒரு வித்தியாசமான ஒரு தனக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமையை பற்றி பேசுறாரு. அது கடவுளுடைய செயல் தான், அதை தான் அதுல என்ன முடியும். கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்தூரியற்று. அப்போ அவனுக்கு அட்வைஸும் தேவையில்லை, அட்வைஸ் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவனை திருத்த முடியாது. கீழே மூழ்கிட்டு இருக்கவனுக்கு டார்ச் லைட் காட்டினா அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையோ அதே போல அப்போ அட்வைஸும் பிரயோஜனம் இல்லை, கண்ணு கடையெல்லாம் மூடுனாலும் பிரயோஜனம் இல்லை. இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குடிச்சிட்டு தான் இருப்பான். அப்போ அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த கீழே போறவனுக்கு என்ன வேணும், அவனை கீழே போயிட்டு இருக்கவனை மேலே தூக்கிட்டு வரணும். அவன் கீழே மூழ்கிட்டு இருக்கான், அவனை தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வர்றதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாரு. அந்த இன்னொருத்தர் எந்த மனிதனாகவும் இருக்க முடியாது, கடவுளாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத இதில் உணர்த்தப்படுது. கடவுளே நினைச்சு இவனை தூக்கிட்டு வந்தாதான் இவனை திருத்த முடியும். அதனாலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க குடிகார தன்மையிலிருந்து விடுபடுறாங்க அப்படிங்கிறத நிறைய நான் பார்த்துருக்கேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, நான் கிறிஸ்தவ இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை பற்றி பேசல, கிறிஸ்துவை பற்றி பேசுறேன். இது கடவுளுடைய ஒரு தன்மை. அவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு பவர்னால ஈர்க்கப்பட்டு இந்த குடிகார தன்மையை விட்டு போறாங்க. நிறைய பேர் உலகத்துல இருக்கக்கூடிய அதிகமான பேர் இந்த ஒரு விட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, டெஸ்டிமனியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் சொல்ற வள்ளுவர் அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா ஒரு பவர் அவங்கள மாத்தாதான். எப்படி உள்ள போயிட்டு இருக்கான், நீர்க்குள்ள மூழ்கிட்டு இருக்கான், அவனை தூக்கி எடுத்தாதான் கொண்டு வர முடியுங்கிறத இம்ப்ளாய்டு சென்ஸ். நீருக்குள்ள போறவனுக்கு டார்ச் லைட் காட்டா அவன் டார்ச் லைட்ல வெளியே வந்த முடியாது. அது போன்றுதான் இந்த குடிகாரனுக்கு எவ்வளவுதான் நீங்க அறிவுரை கூறினாலும் அவனை அதுல இருந்து திருத்த முடியாது, அந்த அறிவுரை போதாது. அப்படியானால் குடிகாரனை எப்படி திருத்துவதுங்கிறதுக்கு இம்ப்ளாய்டு சென்ஸ்ல வள்ளுவர் கொடுக்குற மீனிங் என்னன்னா, கடவுளே நேரடியா அவனுக்கு உதவி செய்யதான் முடியும் அப்படிங்கிற சென்ஸ்ல தான் இன்னைக்கு அதை விட்னஸா டெஸ்டிமோனியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அதாவது கடவுளுங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். அது இஸ் நாட் அ மோனோபொலி, யாருக்கும் மோனோபொலி இல்லை, யாருடைய சொத்தும் கிடையாது. கடவுள் என்பது எல்லாருக்கும் உரியவர், உண்மை என்பது எல்லாருக்கும் உரியது. ஒரு செக்டுக்கோ ஒரு ரிலிஜனுக்கோ ஒரு மனிதனுக்கோ ஒரு இனத்துக்கோ உட்பட்டது அல்ல. இஸ் நாட் அ மோனோபொலி ஆஃப் எனிபடி, இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி. அந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிட்டான்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய இம்ப்ளாய்டு சென்ஸ். அப்போ கடவுளை உதவி செய்யணும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவங்க கிறிஸ்துவ கிட்ட வந்தோம், அதனால நாங்கள் குடியிலிருந்து விடுபட்டோம்னு சொல்றாங்களே தவிர கிறிஸ்துவ பற்றி எனக்கு போதனை பண்ணாங்க, அது போதனையை தெரிஞ்சுக்கலாம், போதனை என்பது தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதுனால அவர்கிட்ட வரலாம். ஆனால் அவரே கிரேஸை பயன்படுத்தி இரக்கத்தை பயன்படுத்தி இல்லை கிருபையை பயன்படுத்தி அவனை அதுல இருந்து தூக்கி ரட்சிக்கணும். அப்பதான் அவன் வர முடியும். இவனுக்கு போய் கவுன்சிலிங் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய காஸ்பல் கூட அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அதான் அர்த்தம். அப்ப நீங்க அவனுக்கு போய் ப்ரீச் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவனை தூக்குறதுக்கு கடவுளே உதவி செய்தாதான் பிரயோஜனம். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும். கடவுளே நேரடியா அவனுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்டவனுக்கு அப்படி உதவி செய்யறதுக்கு அவனுக்கு அந்த கிருபை இருக்குங்கிறத நம்ம சொல்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். எப்படி தண்ணிக்குள்ள உள்ள மூழ்கிட்டு இருக்கவனுக்கு இப்படி ஒரு பிடிப்பை பிடிச்சி நீ வெளியே வந்துடலாப்பா அப்படின்னு ஒரு வழியை காட்டினா அவன் வந்துடுவான்.
அதுக்கு பதிலா டார்ச் எடுத்து காட்டி அதுதான் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. டார்ச் எடுத்து காட்டினா வர முடியாது. இதுல பக்கத்துல ஒரு கல் இருக்குது, அதை பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம்னா அந்த கல்லை பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போன்று கிருபைன்னு ஒன்று இருக்குப்பா, அதை புடி இப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த விதத்துல சொல்லி கொடுக்கலாம். அது காஸ்பல், அது குட் நியூஸ். அதை சொல்லி கொடுத்தோம்னா அதை தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர டார்ச் அடிக்கிற வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. டார்ச் அடிக்கிற வேலைக்கும் கல் இருக்குன்னு கிருபையை பற்றி சொல்லி கொடுக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை பிடிச்சிட்டானா அவன் மேலே வந்துடுவான்ங்கிறத வள்ளுவர் தெளிவாக இங்கே ஒரு இம்ப்ளாய்ட் சென்ஸில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன, இப்படி ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு காட்டலாம். வழி இருக்குன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. சொல்லி கொடுப்பது வேற, காட்டி கொடுப்பது வேற. காட்டி கொடுப்பதுனா அவன் வந்து வாழ்வதற்கான வழியே எடுத்து கொடுக்கறது, அந்த இடத்துல அவன் ஏற்றி விடுறது. ஆனால் காட்டி கொடுக்கறதுனா அட்வைஸ் பண்ணுறது, கவுன்சிலிங் பண்ணுறது, அது போதாது அப்படிங்கிற 930வது குறள். அடுத்த குறள், கள்ளுண்ணா பொழுதில் கழித்தானை கணுங்கால் உள்ளான் கொல் உண்டதன் சோறு. Will drunkards think ill effects after sad plight? இது பைபிளில் எப்படி இருக்கு? கல் உணவன் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு படுத்து கிடக்கும்போது அவன் காலில் எழும்பி தனக்கு இந்த விதமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னு நினைச்சு பார்ப்பானா அப்படின்னா நினைச்சு பார்க்க மாட்டான். அவனுக்கே தெரியாது. Will drunkards think ill effects after sad plight? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து இவ்வளவு குடிச்சிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ண, இவ்வளவு தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் வெளியிட்டேன் அப்படிங்கிறத வந்து எல்லாம் யோசிச்சு பார்ப்பான். தன்னுடைய சென்சஸ், தன்னுடைய எல்லா அவயங்களையும், தன்னுடைய முக்கியமான அவயங்களை எல்லாம் வந்து வீணம் பண்ணியிருந்தேன், செயல்படாம ஆக்கி விட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்ப்பானா? யோசிச்சு பார்க்க மாட்டான். பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் குடிக்க மாட்டான். அதைத்தான் முந்தின குறள்ல சொல்றாரு. அதை நம்ம வந்து காஸ்பலா அவனுக்கு கொடுங்க. பார்க்க நினைக்க மாட்டான், திங்க் பண்ணவே மாட்டான். திங்க் பண்ணனா அதை நிறுத்திடுவான். அந்த திங்க் பண்ணக்கூடாத நிலைமைக்குள்ள அவன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும். அதுல பிடிச்சிட்டு அவன் வந்தானா இந்த இடத்துல அவன் வரும்போது அவனை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். அதுதான் அவனுக்கு கிருபை அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது அவனால் முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியுங்கிறது இம்ப்ளைட் சென்ஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து இதை முடிக்கிறார் வள்ளுவர். நன்றி.